இந்த வேளாரங்கம் எடுத்து வச்ச வெளியில இங்க உள்ள நச்சு நச்சுன்னு தும்முறாள் முந்திராத்தே மழையில நினைஞ்சிக்கால் போல தேயிலை துளையும் போட்டு நல்லா ஆவியை பிடிச்சி பிள்ளைக்கு பிடிச்சி விடு சரியா போயிடும். யாருங்க இதுல வேப்பம் குச்சி வச்சு நான் பல்லு திட்டுறதுக்கு எங்க காணல பாப்போம். யாருங்க தண்ணி சோத்தை கரைச்சி எடுத்து தேங்காய் பால் ஊற்றி போட்டு 2 வெங்காயம் வச்சு 2 கொச்சிக்காயம் வச்சு பாதி தேசி புளியை வச்சு கட்டிதாங்க போகிற வழியில் கந்தண்டை விட்டு திண்டு போவோம் அவனை தயிர கீரை வச்சுருப்பான் சரியா டக்குனுங்க நான் என்ன சேட்டை போட்டா சரி. அப்பா கொல்லியே போறான் வயல் வழியே போகாத ஆடு மாடு கிடக்குதான் பூச்சை பட்டியல் வாய் வச்சிருமா முட்டை புல்லு சூடு வைக்க போறோம் புரி விழுக்க போறோம் பட்ட வழியை போயிடப்படாமோ அப்பா கொல்லிக்கு போயிட்டு வரக்குள்ள உனக்கு துண்டு கொஞ்சம் பணம் வாங்கி தருவான் போக மாட்டியா தம்பி அங்கே போற விட்டுறப்படா எல்லாரும் மட்டும் திண்டு விளையாடுங்க இந்த புத்தல் அறிக்கிட்ட வரப்படா போகிறி போய் விளையாடா நான் பாறேன் போய் ஓ பா சாவை கொஞ்சம் கழுவி போடுங்க. எங்க சாப்பாடு நல்லா பட்டைக்கு எல்லாம் பொண்ணாங்க நீ தீரா கொடுத்து போய் கிடக்கு எனக்கு நொல்லிட்டு வாரான் பிள்ளைகள் கவனம் சரி நான் வாரம் போயிட்டு நேரம் ஆயிடுச்சு வாடாம போயிட்டு பாருமா அந்த புத்தடியில விளையாடுறானு எல்லாரும் அவனை பார்த்து புத்து கை விட்டுருவானு கவனமா நான் போயிட்டு டக்கண்டு வந்துடும் கோழி எடுத்துதான் சரி சரி நான் இந்த வாரேன் கவனமா பார்த்து போங்க பொன்னங்கண்ணி இந்திராயும் பிடிங்கிட்டு வாங்க பிள்ளைகளையும் பார்த்து நான் இருக்கேன் வாரா போயிட்டான் சரி என்ன மச்சான் கூப்பிட கூட பேசாம நிக்க நாளைக்கு ஓலை கட்டேன்னு சொன்னானே சரி நல்ல 2 குருத்தை பார்த்து பட்டி வெயில்ல போடு நான் கொல்லிக்கு போயிட்டு ஓடி வாரோம் சரியா நாளைக்கு கட்டுவோமா சரியா மச்சான் வாரமா போயிட்டு மச்சான் மச்சான் நம்ம சுப்ப மச்சான் கண்டுவா
அவர் வயலில் கூட நிற்கார் வரம் போடுறார் ஆ ரைட்டா வரட்டா வைத்தான் கொண்டு போகிறோம் மச்சான் போயிட்டு வாங்க ஆ சரி என்ன மச்சான் கட்டி முடிஞ்சா வா மச்சான் வா வா சரியான வேலையாக கிடக்குது வெயிலுமாக கிடக்குது எங்கே புல்லு கண்ணு அடிச்சு போட்டு வரையா மூணா மச்சான் சரியான ஃபுல்லாக கிடக்கு நெட்டா முல்லாக கிடக்கு ஒரு எண்ணெய் கொஞ்சம் அடிச்சு போட்டு வந்தேனே இரிய மச்சான் இரிய தண்ணி நீ கிடக்கலாப்பா போத்தல நான் போட்டு வந்தேன் நானே போயிட்டு வர வேளாண்ணுடாப்பா நானும் தண்ணி எடுக்க மறந்து போய்தான் நான் பண்ண போக்க சொல்லி விடுவேன் வீட்டை பிள்ளைகள்கிட்ட எடுத்து வர சொல்லி சரி சரி ஆறுறாப்பா அந்த அப்படி வர மச்சான் வீட்டை போனா மச்சான் தங்கச்சி வேணா நீ இப்படி வயலுக்கு போனாண்டு என்ன கொல்லி கிளி போறலையா மச்சான் கடவுளே கடவுளே அந்த காட்டில் போகிற வேலையை தான் நமக்கு சரி வராப்பா அங்கே உசிரை கையில் பிடிச்சிட்டு போகணும் நமக்கு இந்த 4 வரம்ப கடி வெள்ளாமை வச்சா தான் சோத்துக்காகும் நான் வர மாட்டேன் காட்டு பக்கம் சரியா அங்கே போனவனெல்லாம் காணலையே அணுங்கிறானுங்களாப்பா நான் வரல என்ன மச்சான் சொல்கிறா நீ ஏண்டாப்பா நீ தனியாக தெரியுற காட்டு வழியை அங்கே ஜானாண்டி சொல்லிச்சுட்டானே ஆக்களும் போனவனை காணலன்ற கதை வருது நீங்கள் பார்த்துக்கிட்டு வரம்ப கிரம்ப கட்ட வேண்டியது தானே மச்சான் உசிரை பார்த்தா வயிறை காய போடலாம் மச்சான் ஒன்றும் செய்யலாது அப்போ நீ வரலையா உன்ன மச்சான் இப்போ என்னடா மச்சான் காட்டு வழியை மனுஷனால மனுஷனுக்கு ஆபத்து வருதா மிருகத்தால் மிருகத்துக்கு ஆபத்து வருதா ஒன்றும் தெரியல மச்சான் நான் வரல நீ போகிறேன்டா போ ஆனால் கவனமாக போ மச்சான் நான் எனக்கா இல்லாட்டி மச்சான் அந்த உசிரை நான் பிடிச்சிட்டு வருவேன் ஏன்னா பிள்ளைகளுக்கு முக்கியம் தான் என் பிள்ளைகளுக்காக அந்த உசிரை நான் கையில் பிடிச்சிட்டு வருவேன் மச்சான் நான் விசாரிச்சு போகிறேன்னா நாளைக்கு வருவா மச்சான் அப்போ கடவுளே நாளைக்குல நாளைய கூப்பிடா நான் வர மாட்டேன் இது சரியா தொழில் நமக்கு நம்மட இவன் தங்க கையில் பிடிச்சான் ஓ நாளைக்கு ஓலாட்டி ஆண்டவர் குருத்து வட்டி போட சொல்லி போட்டு வந்தனா நாளை கொஞ்சம் வண்டி எடுத்தது வாருக்கு வைக்க கொஞ்சம் ஏற்றணும் சரி 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 மறந்துடாத மச்சான் ஆகுறது சரியா ஓ செய்வோமே நம்ம அப்போ நான் போயிட்டு வேட்டா உன்ன சரியா போயிட்டு வா ஆனால் கவனமாக போ மச்சான் கவனமாக போ பார்த்து போ சரி வரட்டா உன்ன சரி, நேரம் போயிட்டு எவ்வளவு கதை கதைக்குன்னு காசை வாங்கினேன் நீங்க அதை எப்படி தந்திரிக்கணும் மட்டும் தெரியும் தானே உங்களுக்கு உறுதியும் அறுதி ஆகுற நேரம் வந்துட்டு ஒரு பொறுப்புணர்ச்சி இல்லாம இருக்கு யோசிச்சு பார்த்தீங்களா கொஞ்சம் காணல 10-15 நாள் ஆயிடுச்சு நாங்கள் என்ன செய்யறது தம்பி இப்போ நாங்கள் துக்கம் என்ன துயரம் என்ன நாங்கள் வந்து வர்ற கஷ்டம் என்ன நீங்கள் வந்து இப்போ திடீர்னு கேட்குறீங்க கமலாக்கா நான் உங்களோட துன்பங்கள்ல பங்கெடுக்க வரல சரியோ எனக்கு வந்து காசாகும் அடுத்தது அவர் 15-20 நாள் காணாம போனால் இப்போ வருவாருன்ட்டு நான் நம்பிட்டு காசு இல்லாம போக வரல எனக்கு காசாகுனா சரி அவர் கட்டாயம் வருவார் தம்பி அவர் வராம விட மாட்டார் அவர் வந்த மட்டும் சாரண்ணா எனக்கு இப்போ இல்லை கஷ்டப்படுத்தா தம்பி